வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார் நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம், நிறைய விஷயம் கேள்விப்படுறோம் சார். இப்போ க சின்ன வயசுலேருந்து ரொம்ப அன்பாக இருந்த அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கியாக இருக்கலாம், இல்லை அக்கா தம்பி அந்த மாதிரி இருக்கலாம். பட் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி இந்த சொத்து பிரிக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகி ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறது, அந்த மாதிரி அவங்க டோட்டலாக அந்த ஃபேமிலியே பிரிகிற மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கு ஜென்ரலாக இப்போ இந்த உலக நடைமுறை அந்த சொத்துனால மட்டும்தானா, இல்ல ஜாதகத்துல அந்த மாதிரி அவங்க பிரியணும், சொத்துனால பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஜாதகத்துல இருக்குமா சார்? எல்லாமே ஜாதகத்தினுடைய உட்பட்டதம்மா. உலக நடைமுறைங்கிறத விட ஜாதகத்தில் என்னென்ன அமைப்பு இருக்கிறதோ அதை சார்ந்துதான் அந்த பலாபலன்கள் விதிக்கேற்பதான் அமையும். நீங்கள் சொல்வதை போன்ற பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் நிறைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ண அளவில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு பரம்பரையாக பூர்வீக சொத்து பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும் என்பது பாக்கியமும் யோக்கியதையும் அந்த ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அனுபவிக்கும். இப்போ பாட்டன் சம்பாதித்து வைத்ததோ அல்லது சகப்பன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடியோ இல்லை தாய் ரீதியாக வந்திருக்கக்கூடிய சொத்துக்களையோ இந்த மழலை செல்வங்கள் அனுபவிக்கணும்னு அந்த பாக்கியம் அந்த மழலை செல்வங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்தும் ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறேன். கடந்த பல 20-19 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அன்பருடைய ஜாதகத்தை பார்க்கிறேன். அவருக்கு வயது இன்றைக்கு கிட்டத்தட்ட 60, 62, 63 வயது இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த அன்பருடைய அமைப்பில் பார்க்கும் பொழுது அவர் பிறந்திருப்பது ரிஷபலகணத்திலே பிறந்திருக்கிறார். ரிஷபலகணத்துக்கு 2-5 என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதி, முதல் தர யோகாதிபதி, முதல் தர திரிகோணாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவனே அந்த புதன் பாருங்கள் ரிஷபலகணத்திற்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சுக்கிரனோட அழகான முறையில் மேன்மையான முறையில் அமர்ந்திருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் பல லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே அன்றைய தினம் அவர்களிடத்தில் சிறப்பு சொத்துக்கள் இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அக்கால் தம்பி 2 பேர்கள் தான் அந்த பூர்வீக சொத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த அடிப்படை அக்காளுடைய மகளை தன்னுடைய தம்பிக்கு பாசத்தோடும் நேசத்தோடும் அரவணைத்து கட்டி கொடுக்கிறாள் தன்னுடைய சகோதரி. இந்த தம்பியினுடைய சொத்து எல்லாமே இருக்கிறது பார்க்கிற. அப்போ தம்பி இடத்துல இருக்கக்கூடிய சொத்து எந்த வகையிலும் போயிடாது இல்லையா? அக்காளுக்கும் வர வேண்டிய சொத்தும், ஏன்னா தம்பிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அதே ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு 2 மகன்களும் அந்த அக்காளுக்கு இருக்கிறார். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு திருமண பந்தம் ஏற்படுகிறது. திருமணமானதுக்கு சில ஒரு 2 வருடத்திற்குள்ளேயே அவர்களுடைய கருத்து வேற்றுமை காரணமாக பிரிய வேண்டிய சூழல்கள் அவர்களுக்கு ஏற்படுது. அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை சொல்லும் போது நேயர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் பிரிவினை தோஷம் ஏற்படும் பொழுது சொத்தை தன்னுடைய சகோதரியை அபகரித்துக் கொள்ளுகிறார். தன்னுடைய தாயினிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை வைத்து அவர்களுக்கு தெரியாம சில டாக்குமெண்ட் ரீதியாக இருந்து வந்த சொத்து எல்லாத்தையுமே இவர்கள் ரீதியாக சார்ந்து தம்பியை ஓட்டாண்டியாக வெளித்தெருவிலே நடுத்தெருவிலே நிறுத்துகிறார்கள். அத்தனையும் இந்த சொத்துக்கள் இருந்தும் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ சூச்சகங்கள் செய்ய வேண்டும் அத்தனையும் செய்து தம்பியை வெளியே தள்ளிவிடுகிறார். தள்ளிவிட்டதற்கு பிறகு இவருக்கு வேறொரு மனம் முடிக்கிறார். வேறொரு முறை அந்த அமைப்பிலே ஒரு குழந்தையும் பிறக்கிறது. ஆனால் வடக்காடு மன்றத்தில் வழக்குகளை தொடுத்தால் இவர்களுக்கு இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த சொத்துக்கு நமக்கு கைகூடும் என்ற ஒரு நம்பிக்கையிலே தன்னுடைய கிளாஸ்மேட், அதாவது பள்ளியிலே கல்லூரியிலே படித்த சக மாணவர் நிகழ்ச்சி, அதாவது அலைபேசியிலே. ஆமாண்ணா சார், உங்க கூட பேசுறதுக்காக ஒரு காலர் வெயிட் பண்ணாங்க. வணக்கம், அஸ்ட்ராலஜி லைவ். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, அஸ்ட்ராலஜி லைவ். ஹலோ, நீங்க ரொம்ப லோவா பேசுறீங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். மேடம், இப்போ நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, நீங்க யாருக்கு சார் பலன் கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம். ஓகே, கன்னி ராசி மேடம். ஓகே, சித்திரை நட்சத்திரம். லக்னம் கும்ப லக்னம். ஓகே, உங்களுக்கு உங்க வயது என்ன சார்? எவ்வளவு சார்? வயசு 41 மேடம். ஓகே, நீங்க என்ன பலன் சார் கிட்ட கேட்க விரும்புறீங்க? அதான் மேடம், அந்த பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து கிடைக்க மாட்டேங்குது, பிரச்சனையா இருக்குது. ஓகே, சோ இன்னித்த டாபிக்கே நீங்க சார் கிட்ட கேட்க போறீங்க. இப்ப கேளுங்க சார். சார் வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய கும்ப லக்னம்னு சொல்லியிருக்கீங்க. ராசி உங்களுக்கு, அதாவது கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரத்தில் முத்திரை வைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் கும்பலகணத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதியே பாருங்கள் அட்டம மாரகாதிபதியாக வருகிறான்.
அந்த பூர்வ புண்ணியாதிபதி பாருங்கள் இந்த செவ்வாயோடவோ அல்லது சனியோடையோ அந்த ஜாதகத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக பூர்வ புண்ணிய ரீதியாக நிறைய வழக்குகளையும் இடர்பாடுகளையும் சந்தித்தாலும் அந்த ஜாதக அடிப்படையிலே திசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு செவ்வாய் திசையில பிறந்திருக்கீங்க, ராகு திசை முடிஞ்சு குரு திசை, இந்த சனி திசை அதானுங்க சனி திசை, அதாவது செவ்வாய் திசையில பிறந்து ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு இப்ப சனி திசையில சுயபுத்தியின் நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து பாருங்கள் அந்த சுயபுத்தி நடைமுறையில முடிந்ததுக்கு பிறகு பாருங்கள் புதன் வருகிறான். அந்த புதன் பாருங்கள் பூர்வ புண்ணியத்திற்கு சுகாதிபதியாகவும் பூர்வ புண்ணியத்திற்கு சுக்கிரனோடு ஐக்கியம் பெற்றிருந்தால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சொத்துக்களை பூர்வ புண்ணிய அமைப்பிலே வில்லங்கங்கள் பிரச்சனைகள் சகோதர வகையிலோ மற்ற பங்கும் பங்காளி வகையில் இருந்தாலும் இந்த புதன் புத்தி உங்களுக்கு ஏதுவாக அமையும். நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவீர்கள். அழைத்திருக்க மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். பாருங்கள் காலர்ஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த கும்பலகணத்துக்கு பாருங்கள்மா பஞ்சமாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதியாக வருகிறார். அந்த புதன் பிளஸ் செவ்வாய் சனி தொடர்பு கொண்டிருந்தாலே இவர்களுக்கு பூர்வீக ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதை நான் அனுபவ ரீதியாக பார்க்கிறேன். இவர்களுக்கு அந்த புதன் பிளஸ் சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தால் இவர் ஜாதகத்தில் நிச்சயமாக நான் சொல்லும் சனி திசையிலே சுயபுத்தி என்று சொன்னாரே அதற்கடுத்து புதன் புத்தியிலே வெற்றி வாகை சூடுவார். அந்த அடிப்படையில பாருங்களம்மா அந்த அன்பருடைய 19 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளுடைய அமைப்பு ஜாதகத்தை எடுத்து வருகிறார் பார்க்கிறேன். பார்த்த எடுப்புல அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் திருமணம் நடக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்னால் மறு விவாகம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது. அப்பொழுது சக மாணவர்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர் அவர் BABL ஒரு அட்வொகேட் மிகப்பெரிய லாயர். இவருடைய சூழ்நிலைகளை புரிந்த ஒரு பரஸ்பர அன்புள்ள ஒரு நண்பர் தான். அவருக்கு வெளியே துரத்திட்டாங்க இல்லையா, அவர்களுக்கு காசு பணங்கள்லாம் கிடையாது. என்றைக்கா இருந்தாலும் இந்த வழக்குல நீங்கள் வெற்றி பெற போவது என்பது உறுதி. இருந்தாலும் அந்த காசை நானே கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் வருடத்திற்கு சில லட்சங்களை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவரோட செலவுக்கு இல்ல கோர்ட் ஃபீஸுக்கு மட்டும் இல்ல செலவுக்கும் அவர் கொடுக்கிறார். இருந்தாலும் இவர்கள் ஓரளவு சம்பாதித்து கஷ்ட ஜீவனம் நடத்துகிறார்கள். பாத்தீங்கன்னா 10க்கு 10 ரூம்ல தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு சிரமமான வாழ்க்கை ஏற்பட்டு உழைத்து அப்படியே 27 ஆண்டுகள் வழக்காடு மன்றத்தில் வழக்குகளை தொடுத்து கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாயை செலவழித்திருக்கிறார். இந்த 27 ஆண்டுகளில் வழக்கு ஒவ்வொரு வகையிலும் அவருடைய குடும்ப செலவுக்காக வருடம் அது இல்லாமல் சில வேலை வாய்ப்பு ரீதியாக சென்று அவர்கள் உயர்ந்தார். அந்த அடிப்பில் பாருங்கள் அவருக்கு அந்த சொத்து எப்பொழுது கிடைக்கும் என்றால் இந்த ரிஷபலகணத்திற்கு 2-5 என்று சொல்லக்கூடிய தன பஞ்சமாதிபதி பிறக்கும் பொழுது பாருங்கள் அஸ்த நட்சத்திரம் சந்திர திசையில் பிறந்த அன்பர் சந்திரதசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் மிகப்பெரிய சூறாவளி புயல்கள் எல்லாம் சந்தித்து குரு திசையில நிறைய அவமானங்கள் எத்தனையோ உடைய சூசைடுகள்லாம் அட்டன் பண்ணி அதிலிருந்தெல்லாம் தப்பித்து கரெக்டா பாருங்க சனி திசை வருங்காலத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் டெபாசிட்டாக அமைய போகிறது. என்னால நம்பிக்கையே இல்லையா, என்னுடைய ஸ்தான அமைப்புல இப்படிதான் இருக்கு எல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்கள் சனி திசை வருங்காலத்தில் சனி பாருங்கள் ரிஷபலகணத்துக்கு 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் வீர தீர பராக்கிரம ஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றோமா. கரெக்டா பூர்வ புண்ணியத்தை கை வைத்து பார்த்தேன். பூர்வ புண்ணியத்திற்கு 9-10 என்று சொல்லக்கூடிய தர்மமும் கர்மமும் பஞ்சமும் ஒரு திரிகோணாதிபதி மறு திரிகோணம் 3 திரிகோணாதிபதிகள் சங்கம் பட்டால் இவர்களுக்கு பூர்வீக சொத்து அக்கால் அபகரித்திருக்கலாம், தம்பி அபகரித்திருக்கலாம், அண்ணன் அவர் யார் வேண்டுமென்றாலும் அமர்க்கலாம், ஏன் கிரகங்களே அவரை ஏமாற்றி இருக்கலாம். அந்த கிரகங்கள் அவருக்கு பன்மடங்கு டெபாசிட்டாக இவர் கையில் பாருங்கள் 19 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய சனி திசை வருங்காலத்தில் 19 ஆண்டுங்கிற சொல்ல 17 ஆண்டுகளுக்கு முன்னால் டெபாசிட்டாக 3-4 கோடி ரூபாய் சொத்தாக வருகிறது. அந்த சொத்து அக்காலிடத்திலிருந்து காம்ப்ரமைஸ்ல தான் வாங்க பிடிச்சது. அக்காளுடைய மகன்களோ அதாவது அக்காளுடைய பேர குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் வச்சு பெரிய அளவுல லாஸ் புக் பண்ணிட்டு அந்த ஏன்னா கோர்ட்ல வழக்கு இருக்கு, சொத்தை வித்தா தான் இவர்கள் கட்ட வேண்டும் சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலை வந்தனால செட்டில் அவுட் ஆஃப் கோர்ட். இப்ப பாத்தீங்கன்னா அழகா சொன்னீர்கள் புரிந்து கொண்டீர்களோ அதே போன்று இந்த கிரகங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் போராடி அந்த டெபாசிட்டாக ஒரு 3-4 கோடி ரூபாய் சொத்து இவருக்கு வருகிறது. அதே அமைப்பில் இருந்தவர்கள் அவர்களுக்கு கடன்களுக்கு தள்ளி அவர்கள் நடுத்தெருவுக்கு வருகிறார்கள் இந்த டெபாசிட். ஆனால் அன்றைய சூழலில் இதே அக்கா பறிக்கவில்லை என்றாலும் இவரிடத்தில் இதே பூர்வீக சொத்து இருந்தாலும் வேறொரு இடத்தில் ஏமாந்து நடுத்தெருவிலே நின்றிருப்பார். இந்த வழக்குங்கிற பேர்ல தொடுத்து 27 ஆண்டுகளுக்கு முறை இந்த 4 கோடி ரூபாய் சொத்து இன்னைக்கு 100கணக்கான கோடி ரூபாயை மிடுந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் ஒருவனுக்கு பூர்வ புண்ணியம் வழுக்கணுமா அந்த ஜாதகத்துல வழக்குகள் பிரச்சனைகள் வம்பு தும்பு வழக்குகள் தசை புத்தி அடிப்படையில் இவர்களுக்கு வாய்த்திருந்தாலும் அந்த அன்பருடைய ஜாதகம் ரிஷபலகணம். ரிஷபலகணத்துக்கு 11 கூட 7 அமர்ந்து
நேரடியான பார்வை சூரியனுடைய நேரடி பார்வையில் இருப்பதால் இவர்களுக்கு இருதார தோஷ குற்றம் ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு மழலை செல்வங்களும் உருவாகி இன்றைக்கு 27 28 வயது நடைமுறையில் இருந்து ஒரு ஆண் குழந்தையும் அவர்களுக்கு தங்கும் நடைமுறையில் பாருங்கள். அந்த ரிஷபலகனத்துக்கு 2 சுக்கிரன் 2 புதன், அது 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்திலே சனி. அந்த பூர்வ புண்ணியம் என்று சொன்னால் கன்னிமனையாக வருமா? அந்த கன்னிமனைக்கு பாருங்கள் 2 9 10, அதாவது தர்மமும் கர்மமும் ஒன்று கூடி அந்த சனி பாருங்கள் பூர்வ புண்ணியத்திற்கு பஞ்சம சத்ரு ரோகருணாதிபதியாகவும் பூர்வ புண்ணியத்திற்கு லாபஸ்தானத்தில் 3ஆம் இடம் கடகராசியில அந்த சனியை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபருங்க ஆயுள் நட்சத்திரத்தில் ஆயுள்ய நட்சத்திரத்தில் டிராவல் ஆகிறதால் தர்ம கர்ம பஞ்சமும் விளங்கி இருப்பதால் பூர்வ புண்ணியம் இவர்களுக்கு டெபாசிட்டாக வருது. அதாவதுமா ஒருத்தர் பறிக்கிறதோ இல்லை பறிக்காமல் இருக்கிறதோ பூர்வீக சொத்துகள் சிறப்பான அமைப்பு இருக்கிறதோ எல்லாமே விதியின் வாயிலாகத்தான் இந்த வம்பு தும்பு. அதாவது தம்பி சாப்பாட்டை கேட்டா கொடுக்கலாம், ஆனா சகோதரர்கள் ஆனால் சாப்பிடக்கூடிய அந்த குடலையே கேட்டா எப்படியா கொடுக்கறது? எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்தவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணியம் கிடைக்குன்னு இருந்தாதான் கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக கிடைக்காது. அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்தது கிடைத்தது. கண்டிப்பா சார். இதை பத்தி